குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் தங்க வைர வியாபாரி சந்திரசேகர். இவரை சென்ற 4ஆம் தேதி வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மர்ம நபர்கள் கட்டி போட்டு 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை கொள்ளையடித்து சென்றனர். 24 மணி நேரத்திற்குள் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜான் லாயிட் உட்பட 4 பேரை கைது செய்து வைரத்தையும் போலீசார் மீட்டனர். இந்த சூழலில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்ட வைரம் போலி என்பது தெரியவந்துள்ளது. அதன் உண்மை தன்மை குறித்து நீதிபதிக்கு சந்தேகம் எழுந்ததால் வைரத்தை சோதனை செய்த நிறுவனத்திற்கு சம்மன் அனுப்பியுள்ளார். அதே நேரம் போலீசார் என் வைரத்தை மோசடி செய்துவிட்டனர் என சென்னை கமிஷனர் ஆபீஸில் வியாபாரி சந்திரசேகரும் புகார் அளித்துள்ளார். போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் வைரத்தை விற்றுத் தரும்படி தன்னிடம் கூறியதாக போலீசாரிடம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஆனால் எழுத்துப்பூர்வமான புகாரில் அந்த நபர் குறித்து ஒரு இடத்திலும் தெரிவிக்கவில்லை. வைரம் விவகாரத்தில் சந்திரசேகரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வருகிறார். மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார். கொள்ளையரிடம் பறிமுதல் செய்த வைரத்தை சந்திரசேகர் தரப்பில் கடைசியாக அவரது வளர்ப்பு மகள் ஜானகி, புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் உட்பட 4 பேர் பார்த்துள்ளனர். அவர்களிடமும் விசாரணை நடக்கிறது. வைரக்கல்லின் தொன்மை மற்றும் அதன் உறுதித்தன்மை குறித்து போலீசார் 2 நிறுவனங்களைச் சேர்ந்த மதிப்பீட்டாளர்களிடம் ஆய்வு செய்துள்ளனர். அந்த இடத்தில் ஏதேனும் தவறு நடந்ததா என்றும் விசாரணை நடக்கிறது. வைரத்தை தூத்துக்குடி மாவட்ட போலீசார் பறிமுதல் செய்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவர்களிடமும் விசாரணை நடக்கிறது. பறிமுதல் செய்த வைரக்கல்லைத்தான் கோர்ட்டில் ஒப்படைத்தோம் என வடபழனி போலீசார் வாக்குமூலம் அளித்துள்ளனர். போலி வைரம் எப்படி வந்தது என்பது மர்மமாகவே உள்ளது. விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றனர்.